அடுத்தது யாட்டன் கல்லூரி, ரெண்டு பிபி பாடசாலை ஏ லெவல் அப்போதான் உயர்தர பரீட்சை நடக்கின்ற பாடசாலைகள். ரெண்டு பாடசாலைகள் சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயம், பிஆர் சைவ வித்தியாலயம் ரெண்டும் பி ஸ்கூல், அதாவது அப்போதான் சாதாரண பரீட்சை வரையும் படிக்கக்கூடிய பாடசாலையாக இயங்குது. ஏனைய 10 பாடசாலைகளும் தரம் 5 பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவோம், தரம் 5 வரை அங்கே கல்வி கற்பிக்கப்படுது. இதில் அந்த பாலாவோட இந்து தமிழ் பாடசாலை உண்மையிலேயே கவலைக்குரிய விடயம். அந்த மாணவர்களுடைய தொகை குறைந்து அந்த பாடசாலையை மூடி விடலாமோ என தீவிர கல்வி வலயம் யோசித்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் அதை மூடக்கூடாது என்று பல பேர் சொல்லி அந்த பாடசாலையை இயங்க வைக்க வேணும் நீங்கள் சொல்லலாம். அதற்கு காரணம் அந்த ஏரியாவில் நானே போய் பார்த்தா அந்த ஏரியாவில் அந்த சூழலில் சனம் இல்லையா, சனம் இல்லைன்னு இருக்கான். அந்த காரணத்தாக பிள்ளைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. நான் கூட அங்கே தரம் 1, 2 வரையும் அங்கே படிச்சினால் அப்போ நான் சென்னை பிள்ளையாருடைய என்ற வீடு இருந்தது, எங்கள் அப்பான்ற வீடு. அதனால் தரம் 1, 2க்கு அங்கே போனால் அப்போ அவர் ராம மாஸ்டர் இங்கே இருக்கிறார். அப்போ அவர் தான் நாங்கள் அதிபராக இருந்தவர். அதிபர் என்றது அப்போ தலைமை ஆசிரியர். அப்போ அவருக்கு சந்தியா மாஸ்டர், சாதிப்புலவாதியார், சுப்பிரமணிய மாஸ்டர், மனோன்மணி டீச்சர் ஆகியோரெல்லாம் படித்தவர்கள். அவர்கள் தான் எங்களுக்கு அந்த அத்திகாரத்தை இட்டவர்கள். பிறகு நாங்கள் திக்கிரமுகத்தோடி போக நான் இங்கே கலபூமி 6 அமெரிக்கன் மிஷன் பாடசாலைக்கு 3 நாள் 5 போனேன். அப்போ இருந்தவர் ஈடி கந்தையா மாஸ்டர் தான் அதிபராக இருந்தவர், அங்கே இருந்தார். அப்போ இந்த மனோன்மணி டீச்சர் சாஸ்திரியா அவள் அங்கே மாறி அங்கே வந்துட்டாள் 6 பள்ளிகள். பிறகு இந்த கூட்டக்கல்வி அலுவலகம் அந்த புத்தனி பாடசாலை முறை வந்தபோது இந்த 6 சுந்தரமூர்த்தியும் இணைத்து விட்டார். அப்போ ப்ரைமரி ஸ்கூல் அங்கே இருந்தது, இங்கே செகண்டரி ஸ்கூலாக வச்சுருவேன். அப்போ நான் 82 86 வரையும் சுந்தரமூர்த்தியில் படிப்பினால். அப்போ அதிபராக இருந்தவர் திரு எஸ்ஆர்எஸ் தேவதாசன். அவருடைய காலம் ஒரு புற்காலம்னு சொல்லலாம். ஏன் நீங்கள் அவர் இந்த பாடசாலை வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்தவர். பாடசாலையில் பரிசளிப்பு விழா, விளையாட்டு போட்டி, நவராத்திரி விழா போன்ற எல்லா அம்சங்களையும் உருவாக்கினவர். அப்பொழுது அந்த பாடசாலையில் அந்த பழைய கட்டிடம் தான் இருந்தது. இங்கால ஒரு புதிய கட்டிடத்தில் அங்கே இருந்தது நூலகம், விஞ்ஞான ஆய்வுக்கூடம், ஹோம் சயின்ஸ் லேப், இந்த 3ம் அந்த கட்டிடத்தில் இயங்கினது. அதனால் கிணறும் புதுசாக கட்டப்பட்டது. அந்த நிலையில் அந்த பாடசாலை இயங்கி வந்தது. அதே நேரத்தில் 6 பள்ளிக்கூடத்தில் தரம் 1, 2, 3 வகுப்பு அங்கே நடந்துட்டேன். இவ்வாறு நடந்து வந்தபோது நான் நினைக்கிறேன் 1984 அளவில் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பரிசளிப்பு விழா நடந்தது, மற்றது ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது, நவராத்திரி விழா நடந்தது. அந்த பரிசளிப்பு விழாவில் திலகன், ஊர்காவற்றை நீதவான் திலகனும் அவருடைய பாரியாரும் அந்த பரிசளிப்பு விழாவுக்கு வந்தவர்கள். அப்பொழுது திருமதி மனோன்மணி தம்பராஜா தான் உதவி அதிபராக இருந்தவர். அந்த படத்தில் அவரும் இந்த இதில் இருக்கிறார், உதவி அதிபராக இருந்தவர். நான் அங்கே ஆசிரியராக இருந்தால் அந்த படம் என்னுடைய கைவசம் இருக்கு. அதே நேரத்தில் விளையாட்டு போட்டி நடந்தது. விளையாட்டு போட்டி அந்த கிரவுண்டில் நடந்தது. அப்போ அது நல்ல பெரிய கிரவுண்டாக இருந்தது. இப்போ அந்த கட்டடம் வந்தது. அப்போ அந்த விளையாட்டு போட்டிக்கு என்னுடைய அப்பா தம்பையா மாஸ்டர் இழைப்பாரிவிட்டார். அவர் மாதிரியாக வந்தவர். அவருடைய படம் கட்சியிலாக இருந்தபடியால் அதை கொண்டு வந்தால் நீங்கள் இப்போ தாப்பனை படத்தை கொண்டு வந்து காட்டுறாருன்னு அதுக்காக இல்லை, இந்த பாடசாலையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறதுக்காக தான் எடுத்தினான். என்னுடைய அப்பாவை சொல்லி நான் இல்லை அவர் தட்சணம் இல்லை,
அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அந்த பாடசாலை சம்பளத்துக்காக சொல்லுவேன். அப்படி நடந்து வந்தது. பிறகு நான் திடீரென என்னுடைய இடம் என்ன என்னுடைய வசிப்பிடத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நான் யாழ்ப்பாணம் போக வேண்டிய, யாழ்ப்பாணத்தில் வசிப்பிடத்தை மாற்றிக்கிட்டேன். அதுக்கும் என்னுடைய வைவந்தி அக்கா அங்கே மாதவன் மாதம் எந்த இடம் இந்த வீடு வேக்கண்டாக வந்தால் போல் அந்த வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் போல் நான் யாழ்ப்பாணம் ஒரு ஸ்கூலில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அந்த அதிபர் பொன்னம்பலம் அவர் என்னை அங்கே வரும்படி சொல்லி நான் அந்த ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு போயிட்டேன். அப்போ அந்த நேரத்தில் திருவாளர் மன்சூர் தான் கல்வி பணிப்பாளராக, யாழ்ப்பாண கல்வி பணிப்பாளராக இருந்தவர். அப்பொழுது அதிபர் பொன்னம்பலத்தினுடைய கடிதத்தை கொண்டு போய் மன்சூரிடம் கொடுத்த போது அவர் உடனடியாக என்ன அந்த பாடசாலைக்கு மாற்றம் செய்து 3 கடிதங்களையும் என்னிடம் ஒப்படைத்தார். நீங்கள் ஒரு கடிதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒன்றை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் ஒன்றை சுந்தரமூர்த்தி வித்தியாலய அதிபருக்கும் கொடுக்கணும் என்று சொல்லி எடுத்தார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் முதல் போய் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் டிபியை அசியூம் பண்ணிட்டு தான் சுந்தரமூர்த்தியோட கடிதத்தை கொடுங்கன்னு சொன்னார். இப்போ போயாச்சு. சுந்தரமூர்த்தி போன உடனே அதிபர் திருவதாசனுக்கு என்ன அங்கே இந்த ஸ்கூலில் இருந்து விட விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் நான் திறமைஞ்சு ஸ்காலர்ஷிப் வகுப்புக்கு பொறுப்பாக இருந்தேன். இப்போ அவர் விட விருப்பம் இல்லை. அவர் திரும்ப மன்சூரிடம் போய் கேட்டிருக்கார், சார் நீங்கள் அம்பிவான திரும்ப அந்த ஸ்கூலுக்கு திரும்ப. உடனே மன்சூருக்கு என்னென்னா அவர் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் படித்தவர். அப்போ அந்த பழைய மாணவன் அவர் சொன்னார், அவரை தெரியலாது, உங்களுக்கு ஒருவர் தெரிவேன், அவர் சுழிபுரத்தில் இருக்கிறார், அவர் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து அவர் இங்கே வந்திருக்கார், அவே திங்கட்கிழமை உங்களுக்கு அவர் உங்களுடைய ஸ்கூலுக்கு வருவார், அவற்றை இடத்தை நிரப்பி விடுறேன், நான் அம்பிவான திருப்பி சொல்லி கேட்கக்கூடாது என்று நிரப்பி விட்டார். அவ்வாறு வந்த ஒரு நல்ல பாடசாலை. ஆகவே அந்த பாடசாலைக்கு நாங்கள் அந்த பிள்ளைகள கல்வி வளர்ச்சிக்கு ஏதாவது கட்டாயம் செய்ய வேண்டும். நம்மளை கூட தெரியும், நான் மலர்கிட்ட கேட்டு ஒரு முடல் பேப்பர் உண்டு, ஸ்காலர்ஷிப் முடல் பேப்பர் உண்டு, விடையோட பகுதி 1 பகுதி 2 விடை அடித்து நாங்கள் சாந்தராயா பிரின்சிபல் கூடாக அந்த எல்லா பாடசாலைகளுக்கும் பயிற்சியை வச்சு அவர்களுக்கு அந்த அது செமினார் வச்சு அதுக்கான விளக்கங்களும் கொடுக்க செய்திருந்தாங்க. நீங்கள் சொல்லாமல் வேறு தன்னுடைய அறிவிச்சுறேன் இல்லை, இந்த சம்பவத்தை உங்களுக்கு கனவிலே தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். அதுக்காக நான் மலர் வந்த விட்டு இவ்வளோ காசு எனக்கு தெரியணும்னு கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இன்னாலே என்ற உதவி செய்ய யோசிக்கணும். இப்பொழுதும் நான் கொழும்பு கல்வி வலயம் புலமைப்பரிசு பயிற்சிக்கும் காப்பூலா சாதாரண உயர்தர பயிற்சிகளுக்கும் மாதிரி வினாத்தாளர் அடிக்கிறது வழக்கம். இப்போ நீங்கள் விரும்பினால் நான் அவர்களுடைய மாதிரி வினாத்தாள் விடையுடன் சொல்யூஷனோட உங்களுக்கு எடுத்து அந்த ஸ்கூல்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவியும் செய்திருவேன். புலமைப்பரிசு பயிற்சி, காப்போதா சாதாரண பயிற்சிக்குரிய மாதிரி வினாத்தாளர், காப்போதா உயர்தர பயிற்சிக்குரிய விஞ்ஞானம், கலை, வர்த்தகம் எல்லா பாடங்கள் புரிய பொழுது அதுக்கு அவர்களுக்கு ஒரு கட்டணம் கொடுக்கணும். அவர்கள் வினாத்தாள் அடிக்கிற செலவு அதுக்கான கட்டணத்தை அது இவை எங்களுடைய பவானாக்கள் அதுக்கு நிதி ஒழுங்கை செய்தால் அதை செய்து கொடுப்பேன். அது அவ்வளோ காசு வராது. நீங்கள் அதுக்காக கோடிக்கணக்காக ஆயிரக்கணக்காக கட்ட வேணும் இல்லை, ஏதோ இந்த செலவை கட்டணும். ஆகவே அப்படியான ஒழுங்கை செய்வீர்கள் என்றால் உண்மையில் நாங்கள் எங்களுடைய அளவு படிப்பத்தை நிலையை கொண்டு வரலாம். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துருப்பீர்கள், யாட்டன் காணொலி விளையாட்டு போட்டி, யாட்டங்கள் விளையாட்டு போட்டியெல்லாம் போட்டு வந்தது பார்த்துருப்பீர்கள் பெரும்பாலும் விளையாடு. ஆனால் சுந்தரமூர்த்தி விளையாட்டு போட்டி விரைவில்லை என்று நான் கவலைப்படினேன். ஏன் அதுக்கு அது இன்றைக்கு தான் நடக்குதுன்னு அந்த விளையாட்டு போட்டி இதுவும் வெறும் என்று மனிதர்கள் வந்து வெறும் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வி சார்ந்த எல்லா நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும்.
உண்மையிலே நீங்கள் டாக்டர் விஜயன் வந்த பிள்ளை வைத்தியர் அவர் காணல் அவர் எனக்கு ஒன்றிய சீனியராக இங்கே படித்தவர் காணவில்லை. அவர் கூட அவர் திருமணம் ஆகவில்லை. அவர் கூட அந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு என்ட்ரு பண்ணுற கார்னர் பிள்ளைகளுக்கு ஒரு நிதி உதவி செய்கிறார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் அறிஞ்சேன். அப்படி எத்தனையோ பேர் இந்த பள்ளிக்கூடத்துக்காக சேவை செய்ய விரும்புகிறார்கள். ஆகவே அப்படியான பெரியோருடைய இது மற்றது நீங்கள் இந்த எங்களுடைய கோட்டம் தீவக வலயம் மற்றது மாகாண கல்வி திணைக்களம் அடுத்தது மாவட்டம் அகில இலங்கை மாகாணம் வட மாகாணத்துக்குள்ள தான் அங்கே பாடசாலை அமைது. வடமாகாண கல்வி பணிப்பாளராக இருக்கவர் கார்னர் கருங்காலியை சேர்ந்தவர் திரு விக்னேஸ்வரன். அவர் முந்தி கார்னர் இந்து கல்லூரியில் ஆசிரியராக இருந்தவர். பிறகு வெளியாமத்திற்கு வலய கல்வி பணிப்பாளராக இருந்தவர். தீவக வலய கல்வி பணிப்பாளராக இருந்தவர். இப்பொழுது அங்கே இருக்கிறார். அவர் ஒரு முறை நான் கொழும்பில் பம்பலப்பட்டி இந்து கல்லூரியில் ஆசிரியராக இருக்கும்போது அவர் என்னிடம் தொலைபேசி மூலம் கேட்டிருந்தார். தான் யாழ்ப்பாண வலயத்துக்கு வந்தவர். யாழ்ப்பாண வலயத்தில் இருந்தபோது யாழ்ப்பாண வலய மாணவர்களுக்கு ஒரு கருத்தரங்கு புலம்பெற்ற கருத்தரங்கும் ஒரு முடல் பேப்பரும் செய்யணும் என்று என்ன கேட்டபோது அதற்கான சகல செலவையும் அங்கே கல்வி திணைக்களத்தின் மூலம் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வீதம் 5000 ரூபாய் வேதனம் வழங்கப்படும். அதை விட உங்களுக்கு போஷண உணவு வசதி தங்க உணவு வசதியும் செய்து தரப்படும் என்று கேட்டிருந்தார். நான் போய் செய்தேன். அப்போ செய்தபோது கொழும்பில் அந்த யாழ்ப்பாண வலய அந்த யாழ்ப்பாண பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு மற்ற கோப்பாய் அந்த கொழும்பு யாழ்ப்பாண வலயத்தில் உள்ள 5 இடங்களை ஒதுக்கி செய்தவர். அந்த நேரத்தில் நான் அவரை கேட்டது கார்னர் பள்ளிகளை ஒன்று அங்கேயும் நாங்கள் சுப்பிரமணிய வித்தியாசாலையை செய்தோம். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அப்படி அவர் ஒரு நல்ல பெருந்தகை. ஆகவே அவருடைய உதவியை பெற்றும் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அரசாங்கத்தினூடாக. அதை விட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் திருமதி விஜயகலா மகேஸ்வரன். அவர் கார்னரை சேர்ந்தவர், களபூமியை சேர்ந்தவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த விஜயகலா மகேந்திரன் அந்த என்னுடைய மாணவியும் கூட என்னுடைய சுந்தரமுத்தியில் படித்தவர். ஆகவே நீங்கள் அவர்களுடைய உதவியை கூட பெறலாம். அவர்களுடைய உதவியையும் அரசாங்கத்தால் பெறக்கூடிய உதவிகளை செய்யலாம். ஆகவே அதையும் செய்து உண்மையிலே நீங்கள் என்னுடைய நண்பர் ராஜேந்திரன் கூறிய மாதிரி உண்மையிலே ஒரு துடிப்பான மிகவும் ஓடியாடி வேலை செய்யக்கூடிய நல்ல ஒரு குழுவை அமைக்க வேணும். அந்த குழு உண்மையில செயற்பட வேணும். பதவியை பெற்று செயற்படாமல் இருப்பதை விட பதவியை பெற்று ஓடியாடி வேலை செய்யக்கூடிய நல்ல ஒரு குழுவை தெரிவு செய்து எங்களுடைய பின்தங்கிய களபூமி பிள்ளைகளுக்கு உங்களாலான உதவியை செய்யணும் என்று உங்களை அன்பாக வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சபையோர் கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்புவோர் மிகவும் சுருக்கமாக தெரிவிக்குமாறு பள்ளிக்கூடத்தில் முதல் புஷ்பலாக இருந்த கார்த்திகை வாத்தியாரை இதில் போடையிலேருந்து எனக்கு கவலையாக இருக்குது. மற்ற கந்தைய வாத்தியார் படிப்பிச்சவர் அன்னம்பல வாத்தியார் அதுக்கடுத்து சுப்பிரமணியம் வந்து என் பக்கத்து வீட்டுக்கார் அவரையெல்லாம் போடையில மீனாசி தம்பி வாத்தியார்ட்ட மனுஷே போட்டுருக்கேன். அது வேற சுப்பிரமணிய வாத்தியார் தோப்புக்காரில் தம்பியா வாத்தியார் இப்படி கன பேர் என்ன சிலர் இப்போ புதாக்கள் எல்லாம் மறந்து